கச்சத்தீவு என்பது இந்திய இலங்கை மீனவர்களுக்கு ஒரு சிறப்பான புனிதமான ஒரு இடமாகும். இது வெறும் மண்ணு பூமி அல்ல, இது புனித அந்தோனியாரின் புண்ணிய பூமியாகவே நாங்கள் ஆண்டாண்டு தலைமுறையாக நாங்கள் இதை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இதிலே ஒவ்வொரு தவக்காலத்திலும் 2வது வாரம் வெள்ளியும் சனியும் இந்தியாவிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் பயணிகள் இங்கே நாங்கள் புனித அந்தோனியாருக்கு திருவிழா எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதில் சிறப்பு என்னவென்றால், இந்த இடம் துவக்க காலத்திலே இந்தியாவுக்கு சொந்தமாக இருந்தது. அது ராமநாதபுரம் அரசருக்கு சொந்தமான இடமாக அது இருந்தது. 1974 76 இந்திய அரசானது இலங்கை அரசோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டது. அந்த நேரத்திலே இந்தியாவை ஆட்சி கொண்டிருந்த இந்திரா காந்தி அம்மையாரும் இலங்கையை ஆட்சி கொண்டிருந்த பண்டநாயக்க அம்மாவும் சேர்ந்து அந்த ஒப்பந்தம் போடுகின்றார்கள். அந்த ஒப்பந்தத்தின்படி இந்த கச்சத்தீவானது இலங்கைக்கு சொந்தம் என்று கூறப்படுகின்றது. அது காரணம் என்னவென்றால், இந்த கச்சத்தீவு இந்தியாவிடைக்கும் இலங்கைக்கு அருகில் இருப்பதால் இலங்கை தங்களுக்கு வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அதே வேளையிலே இந்தியாவிலே தமிழகத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் தென்பகுதியிலிருந்து கேரளா மாநிலம் கொல்லம் தென்பகுதி வரைக்கும் சுமார் 10,000 ஸ்கொயர் மீட்டர் அளவுக்கு வெட்ஜ் பேங்க் என்ற மீன் வங்கி வளம் அதுல இருக்கின்றது. அது இந்தியாவுக்குள் இருக்கின்றது. அதிலும் இலங்கை மீனவர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். கச்சத்தீவிலும் இந்திய மீனவர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த ஒப்பந்தத்தின்படி அந்த வெட்ஜ் பேங்கை இந்தியாவுக்கும் பூர்ண சொந்தமாகவும் கச்சத்தீவை இலங்கை சொந்தமாகவும் அந்த உடன்படிக்கையில் இருக்கின்றார்கள். ஆனால் கச்சத்தீவிலே இந்திய மீனவர்களுக்கு 3 விசேஷ உரிமை வழங்கப்பட்டது. ஒன்று, வருடாபுரம் அந்தோனியாருக்கு இந்திய மீனவர்கள் இலங்கையில் திருவிழா எடுக்கலாம் கச்சத்தீவில் என்பது. 2வது, அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நேரத்திலே தங்கள் ஓய்வெடுப்பதற்காக இந்த கச்சத்தீவுக்கு வரலாம் என்பதும். 3வது, அவர் வலைகளை உலர்த்துவதற்காகவும் இந்த கச்சத்தீவுக்கு வரலாம் என்று அந்த உடன்படிக்கையில் கூறப்பட்டிருந்தது. ஆனால் இந்த உடன்படிக்கையானது இந்த இலங்கை யுத்தத்துக்கு பின்பு, அதாவது 1983 இருந்து 1999 வரைக்கும் 4ஆம் ஈழவாறு நடைபெற்றது. இதிலே வந்த பிறகு சிங்கள அரசு இந்த வடகிழக்கு பகுதிகளை கையில் எடுத்த பிறகானது இங்கே மீன்பிடிக்க வருவதற்கு நமக்கு யாருக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை. ஆகவே இப்போது இந்த தீவுல வருவதற்கு இலங்கை மக்களுக்கும் அனுமதி இல்லை, இந்திய மக்களுக்கும் அனுமதி இல்லை, திருவிழாவுக்கு மட்டும்தான் அனுமதிக்கப்படுகின்றார்கள். ஆனால் இந்த நேரத்தில் நம்ம சொல்லுவது என்னவென்றால், இந்திய அரசு ஏற்படுத்தின ஒப்பந்தத்தை முழுமையாக கடைபிடிக்காதது வருத்தத்துக்குரிய செய்திதான். அதே வேளையில் இந்த திருவிழா 2 நாட்டு மக்களுக்கும், குறிப்பாக மீனவர்களுக்கு ஒரு ஆன்மீக உறவையும், ஒரு சமூக உறவையும், ஒரு கலாச்சார உறவையும் இது ஏற்படுத்தி தருகின்றது. இந்த கச்சத் திருவிழாவுக்கு வருகின்ற என்னவென்றால், உலகத்திலே வேற எங்கேயுமே 2 நாட்டு மக்கள் கடல் வழியாக பயணித்து இணைந்து ஒரு திருவிழா நடத்துவது கிடையாது. அது கச்சத்தீவுல மட்டும்தான் நடத்தப்படுகின்றது. அப்ப இந்த கச்சத்தீவுல வரும்போது எங்களுக்கு என்ன நடக்கின்றது என்றால், நாங்கள் இந்தியாவிலிருந்து எல்லாரும் ராமேஸ்வரத்துக்கு வருவோம். அங்கிருந்து படகு வழியாக நாங்கள் கச்சத்தீவுக்கு வருகின்றோம். அதுபோன்று இலங்கையில் உள்ள பல பகுதியில் உள்ள மக்களும் அவர்கள் படகு வழியாக கச்சத்தீவுக்கு வருகின்றார்கள். நாங்கள் 2 நாள் திருவிழா இங்கே நடத்துகின்றோம். முதல் நாள் திருவிழாவிலே எங்களுக்கு என்ன நடக்கும் என்றால், நாங்கள் 4 மணிக்கு கொடியேற்றுவோம். அதன் பின்பு ஜெபமாலை சேவிப்போம். அதன் பின்பு இந்த தவக்காலம் என்பதனால் இயேசு கல்வாரியில் பட்ட பாடுகிறதுமாக சிலுவை பாதை நாங்கள் நடத்துகின்றோம். அதன் பின்பு திருப்பலி நடக்கும். திருப்பலிக்கு பின்பு நற்கனை ஆராய நடக்கும். இது முதல் நாள் நிகழ்வு. அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு ஜெபமாலை தொடங்கி திருவிழா திருப்பலி நடக்கும். நற்கனை ஆசிரியரோட முடியும். இது எங்களுக்கு ஒரு ஆன்மீக விழா மட்டுமல்ல, இது 2 நாட்டு மக்களுடைய சமூக விழாவாகவும் இருக்கின்றது. மற்ற நேரத்துல இலங்கை எதிர், இந்தியா எதிர் அப்படின்னு யாரும் எது வேணாலும் பேசிக்கிட்டாலும், ஆனா கச்சத்தீவுல வந்தா அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இந்தியர்களுக்கு இருக்காது, இலங்கை மக்களுக்குமே இருக்காது. ஏதோ சொந்த வீட்டுக்காரங்க ஒன்னா இருக்கிறவங்க 1 வருஷத்துக்கு பிறகு சந்திக்கிற அதே உணர்வு தான் எங்களுக்கு இருக்கும். மகிழ்ச்சியாக பேசிக்குவோம். இவங்க இலங்கைக்காரங்கள இந்தியக்காரங்கள எந்த வித்தியாசமே இருக்காது. ஆண் என்று பெண் என்று வித்தியாசம் இருக்காது. ஆனா நான் இந்த கச்சத்தீவை எப்படி பாக்குறேன்னா, ஒரு சர்வதேச ஒரு உறவுக்கும், சர்வதேச சமாதானத்துக்கும், சர்வதேச நட்புக்கும் இருக்கு. இதுக்கு யாரும் பேச்சுவார்த்தை நடத்துறது இல்ல. 2 சமாதானம் போக்கு நிலைட்டு 2 நாட்டு தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துறது இல்ல. மக்களே இணைந்துக்கிறாங்க. தானாக போய் இந்தியர்கள் இலங்கை மக்கள் பேசுறாங்க, இலங்கை மக்கள் இந்திய மக்கள் பேசுறாங்க. அவங்க கொண்டாட சாப்பாடை எங்களுக்கு தராங்க, எங்கள்கிட்ட இருந்தா அவங்க வாங்கி சாப்பிடுறாங்க. இப்படிப்பட்ட மக்களாலே வந்திக்கக்கூடிய ஒரு இணைப்பும்
ஒரு அமைதியான ஒரு சூழலும் அரசு வந்துட்டு இதை பிரபலப்படுத்தணும். ஆனா இப்ப என்ன இருக்குன்னா 1999க்கு முன்னால எங்களுக்கு கட்டுப்பாடு கிடையாது. அது ஒரு குடும்ப விழாவை வந்தோம். இது யாரு வேணாலும் நம்ம ராமேஸ்வரத்திலிருந்து படகோ வல்லமோ எடுத்து என்ன செய்யலாம், கச்சத்தீவுக்கு வரலாம். ஆனா இப்ப அப்படி வர முடியாது. நாங்க வாரதா இருந்தால் மாவட்ட ஆட்சியர் வந்து விசேஷ அனுமதி வாங்கணும். எல்லாம் போலீஸ் வெரிபிகேஷன் நிற்பாங்க. இத்தனை பேர் தான் போகணும்னு சொல்லுவாங்க. அப்படிதான் நாங்க வர வேண்டியிருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா இப்ப அதிகமான மக்கள் வருவதற்கு இது மிகப்பெரிய தடையும் இடையூறாக இருக்கிறது. அரசு இதை வந்து எழுதிப்படுத்தி இன்னும் பல ஆயிரம் மக்கள் இதுல வர வச்சாங்கன்னா இந்த மக்கள் மனசுல வந்துட்டு ஒரு நல்ல எண்ணத்தை இந்த கச்சத்தீவு வந்தனியார் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆகவே மக்களுக்கு இரு நாட்டு மக்கள் மீன் பிடிக்கக்கூடிய நீண்ட நாள் அந்த பிரச்சனைகளையும் இங்க சும்மா பேசி முடிப்பதற்கு கச்சத்தீவு வந்தனியார் திருவிழா மிகப்பெரிய ஒரு ஆசிராக இருக்கின்றது. இதுல இன்னொன்னு நம்ம என்ன சொல்லணும்னா, அரசு எதுக்கோ ஸ்பெஷல் ட்ரெயின் விடுறாங்க, ஸ்பெஷல் பிளைட் விடுறாங்க, ஸ்பெஷல் பஸ் விடுறாங்க திருவிழாவுக்கு. ஆனா கச்சத்தீவுக்கு அவங்க வந்து கப்பல் விடலாம். கப்பல் விட்டாங்கன்னா அது இன்னும் கூட சிறப்பாக இருக்கும். இந்த கச்சத்தீவு திருவிழாவுக்கு இலங்கையிலிருந்து கப்பல் படை தளபதி வராங்க, மாவட்ட ஆட்சியர் வராங்க, அவங்க கவர்மெண்ட் செக்ரட்டரி வராங்க. ஆனா இந்தியாவில இருந்து யாருமே வர்றது கிடையாது. அதனால இந்திய அரசு பிரதிநிதிகளும் இங்க வரணும். ரெண்டு நாட்டு மக்களோட சேர்ந்து பேசணும். இது நல்ல ஒரு வாய்ப்பு. அதனால இந்திய அரசு கிடைச்ச கோரிக்கை என்னன்னா, இந்த திருவிழாவை மிகவும் சிறப்புற செய்யணும். இதுக்கு கப்பல் வசதியை மக்களுக்கு செய்து கொடுக்கணும். இந்திய அரசு பிரதிநிதிகளும் இந்த திருவிழாவில் வந்துட்டு இலங்கை பிரதிநிதிகளும் கலந்துக்கணும். இது நல்ல ஒரு விழா, எல்லாருக்கும் ஒரு ஆசிரம விழா. தங்குறதுக்கு இடம் இல்லாட்டையும் எல்லாரும் மனதார சந்தோஷமாக அந்த நேரம் கொண்டுட்டு வீடு திரும்பி போறாங்க. இந்த விழா எல்லாருக்கும் ஆசிரியை கொடுக்கட்டும்.